4 திவ்ய தேசங்கள் ஒருங்கே அமைந்திருக்கும் ஒரு கோவிலை நீங்கள் அறிவீர்களா? இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு, இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை 35 அடி உயரம் கொண்டது. இன்னும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட அந்த கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவில். அந்த கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இத்தலம் திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த கோவிலுக்குள்ளேயே 108 திவ்ய தேசங்களில் திருக்காரகம், திருப்பாடகம், திருவூரகம், திருநீரகம் ஆகிய 4 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன. பிரகலாதனின் பேரனும் அசுரர்களின் அரசனுமான மகாபலி தேவலோக பதவி அடைய வேண்டும் என்பதற்காக யாகம் ஒன்றை நடத்துகிறார். அப்பொழுது வாமன ரூபத்தில் வந்து 3 அடி நிலம் கேட்கிறார் பெருமாள். தனது குருவான சுக்கராச்சாரியார் தடுத்தும் 3 அடி நிலம் கொடுக்க ஒப்புக்கொள்கிறார் மகாபலி. கமண்டல தண்ணீரை கையில் ஊற்றியதும் வானத்திற்கும் பூமிக்கும் வளர்ந்து நின்ற திருமால் முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியில் வானத்தையும் அளந்தார். 3வது அடி எங்கே என்று மகாபலியிடம் கேட்க அவர் தனது தலையில் வைக்கும்படி காட்டுகிறார். உடனடியாக மகாபலியின் தலையில் கால் வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் பெருமாள். மகாபலி தன்னை சிறிய வடிவில் காணும் பொருட்டு பகவான் ஆதிசேஷன் என்னும் சிறிய வடிவத்தை எடுத்தார். இந்த சன்னதி திருவூரகம் என்று அழைக்கப்படுகிறது. ஊரகம் என்றால் பாம்பு என்று பொருள். ஆதிசேஷன் பகவானின் தெய்வீக பருப்பியாக இருப்பதால் இந்த 2 சன்னதிகளும் எப்பொழுதும் பேரகம் மற்றும் ஊரகம் என்று ஒரே மூச்சில் உச்சரிக்கப்படுகின்றன. ஆழ்வார்கள் பேரகத்தினையும் ஊரகத்தினையும் எப்பொழுதும் ஒன்றாக போற்றி பாடியுள்ளனர். திருமங்கையாழ்வார் இந்த 2 சன்னதிகளையும் ஒரே திவ்ய தேசமாக குறிப்பிட்டு மதில்கட்சி ஊரகமே பேரகமே என்று பாடியுள்ளார். இந்த உலகளந்த பெருமாளின் துணைவியாராக ஆரணவல்லி தாயார் அழைக்கப்படுகிறார். கோவிலின் மைய சன்னதி பேரகம் என்றும் அதற்கு அருகில் குகை போல கட்டப்பட்டு ஆதிசேஷன் என்னும் நாகதேவனின் திருவுருவம் வைக்கப்பட்டுள்ள சிறிய சன்னதி ஊரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோவிலின் மூலவரான உலகளந்த பெருமாளுடைய சிலை 35 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் எந்த ஒரு கோவிலிலும் இவ்வளவு பெரிய சிலையை நம்மால் காண இயலாது. இறைவனின் இடது கையின் 2 விரல்கள் மேல் நோக்கி சுட்டுகின்றன. இது அவர் ஏற்கனவே 2 அடிகளில் பூமியையும் வானத்தையும் அளந்துவிட்டார் என்ற பொருளை உணர்த்துகிறது. வலது கையின் நீட்டப்பட்ட விரல் மகாபலியால் வாக்களிக்கப்பட்ட 3வது அடியை எங்கே வைக்க வேண்டும் என்று இறைவன் அவரிடம் கேட்ட கேள்வியை குறிக்கிறது. இடது பாதம் செங்கோணத்தில் உயர்த்தப்பட்டுள்ளது. இது இறைவன் ஏற்கனவே பூமியையும் வானத்தையும் அளந்துவிட்டார் என்பதை காட்டுகிறது. வலது பாதம் மகாபலியின் தலையில் அழுத்தப்பட்டிருப்பது போல காணப்படுகிறது. கருவறை விமானம் மூலவரின் பிரம்மாண்டமான திருவுருவத்தை வைப்பதற்காக உயர்த்தப்பட்ட கூரையை கொண்டுள்ளது. இந்த கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் அழகான 16 தூண்களை கொண்ட மண்டபம் ஒன்று உள்ளது. அந்த மண்டபத்திற்கு பின்புறம் ஜெகதீஸ்வர பெருமாள் என்று அறியப்படவும் திருநீரகத்தின் சன்னதி அமைந்துள்ளது. அவர் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் ஜெகதீஸ்வர விமானத்தில் வீட்டிருக்கிறார். இங்குள்ள இறைவனின் துணைவியார் நீலமங்கை நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார். மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஜெகதீஸ்வர பெருமாள் தரிசனம் அளித்ததாக கூறப்படுகிறது. மார்க்கண்டேய மகரிஷி பத்ரா நதிக்கரையில் தவம் செய்து உலகின் முடிவான பிரளய காட்சியை காண விரும்பினார். பெருமானும் தனது மாயையால் ஆல இலையின் மீது ஒரு சிறு குழந்தையாக அமர்ந்திருக்கும் பிரளய காட்சியை மீண்டும் உருவாக்கினார். பெருமாள் மகரிஷிக்கு தரிசனம் தளித்த இடம் இந்த நீரகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் 3ஆம் திவ்ய தேசமான திருக்காரகம் அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் இறைவன் கருணாகர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஆதிசேஷன் மீது அமர்ந்து ராமிய விமானத்தின் கீழ் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அவரது துணைவியார் பத்மாவதி தாயார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் 4வது திவ்ய தேசமும் இந்த கோவில் பிரகாரத்திலேயே அமைந்துள்ளது. இங்குள்ள தெய்வம் நவநீத சேகர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். புஷ்பக விமானத்தின் கீழ் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் வீட்டிருக்கிறார் அவர். இவருடைய துணைவியாரின் பெயர் கோமலவல்லி தாயார் என்பதாகும். இந்த கோவிலின் ஆரம்பகால கட்டிடம் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அதனால் 2ஆம் ராஜசிம்மனாலோ 2ஆம் நந்திவர்மனாலோ இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 2ஆம் நந்திவர்மன் காலத்தில்தான் காஞ்சிபுரத்தில் பல திருமாலின் கோயில்கள் வளர்ச்சி பெற்றன. எனவே சில அறிஞர்கள் இந்த கோவிலை அவருடன் தொடர்படுத்தி சொல்கிறார்கள்.
இந்த 4 திவ்ய தேசங்களும் காஞ்சிபுரத்தின் வெவ்வேறு இடங்களில் இருந்திருக்கலாம். அவை அனைத்தையும் ஒரே இடத்தில் பிற்காலத்தில் யாரோ ஒரு மன்னரால் மாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் அமைந்திருக்கும் 4 திவ்ய தேசங்களையும் ஒரே நாளில் கண்டுகளித்து அற்புதமான ஒரு அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.